உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இந்த 2 வசனம் தான் ஆண்டவர் சொன்னாரு. நான் பிரசங்கெல்லாம் பண்ணல, விளக்கெல்லாம் கொடுக்கல. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது இந்த வசனத்தை வாசினார், அவ்வளோதான். நாங்கள் இந்த குடும்பத்தார் மட்டும்தான் இருக்காங்க, நாங்கள் ஊழியர்கள் இருக்கிறோம். பைபிளை திறந்து அந்த வசனத்தை வாசித்தேன், அவ்வளோதான். வாசித்த முடித்தேன். அந்த ஊழியக்காரர் சத்தமிட்டு, ஆண்டவரே மன்னியும். அவர் சொன்னார், ஆண்டவரே மன்னியும். அந்த ஊழியக்காருடைய மனைவி, ஆண்டவரே மன்னியும். என்ன மன்னிக்கணும்? அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, வேலை செய்கிற இடத்துல சண்டை, அவங்ககிட்ட பேச மாட்டோம், இவங்ககிட்ட பேச மாட்டோம், எங்களை மன்னியும், நாங்கள் ஒப்புரவாயிடுறோம். சபையில் சண்டை, சபையில் இருக்கிற போதரையாட்ட சண்டை, பாருங்க, பேசுறது இல்லை, அழுகிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ இந்த வசனம் பேசுது. இந்த வசனத்தின்படி உன் வாழ்க்கை இல்லையே. பைபிள் இருக்கு, ஜெபம் இருக்கு, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்குதே அவங்க வீட்டில். வசனத்தின்படி நீ வாழலையே, இந்த வசனத்துக்கு நீ இடம் கொடுக்கலையே, இந்த வசனம் உனக்குள்ள நிலைச்சிருக்கலையே. வெறும் பக்தியா இருந்தா போதுமா? வசனத்தின்படி வாழ்ந்தாதான் அற்புதம். நல்ல கவனிங்க என்ன நடந்ததுன்னு. அந்த 2 பேரும் அழுது, இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார், ஊழியக்காருடைய மனைவி அழுது ஜெபிக்கிறாங்க, இயேசுவே மன்னிச்சு, நாங்கள் ஒப்புரவாயிடுறோம், நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கிறோம், நாங்கள் மற்றவங்களை மன்னிச்சிடுறோம் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபமணி முடிக்கிறாங்க, பிசாசு போயிட்டு, அவ்வளோதான். பையன் எழுப்பி உட்கார்ந்துட்டான். நாங்கள் அவன் மேலே கை வைக்கவும் இல்லை, நாங்கள் அவனுக்கு